ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு சிம்பிள் வி நெக் டைப்பில் ஒரு லேட்டஸ்ட் டிசைன் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளாக அழகாக ஒரு பைப்பிங் மட்டும் வச்சு சேம் கலர் ஃபேப்ரிக்கில் அழகாக டிசைன் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக, உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு ப்ளவுஸ் ஆன்லைனில் ஸ்டிச் பண்ணோம், நம்மகிட்ட ஸ்டிச் பண்ணால் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்தால் இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச டெய்லர்ட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டிசைன் எப்படி மார்க் பண்ணுறோம், எப்படி ஸ்டிச் பண்ண மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இது வந்து நெக் லென்த் பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச் வச்சுருக்கேன். நெக் அகலம் 2.25, கீழேயும் 2.25 வச்சுருக்கேன். இது கீழே பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு வந்து ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த 10லேருந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அது கீழே வந்து ஒரு சிம்பிளாக ஷேப் மட்டும் வரும். அவுட்டில் பார்த்திங்கன்னா ஒரு டேப் அளவுக்கு ஒரு 3/4 இன்ச் அகலம் மட்டும் கொடுத்துருக்கேன். அந்த பேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச் அகலம் கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கேன்வாஸ் வச்சு அழகாக நம்ம எடுத்து ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ட்ரேஸ் எடுக்கிற கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவே மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஒரு டைம் மட்டும் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி எப்போவுமே வந்து நம்ம ட்ரேஸ் எடுப்போம், பட் இது கொஞ்சம் அகலம் அப்புறம் கொஞ்சம் லென்த்தாக இருக்கனால அது டேரெக்டாகவே நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டு, என்ன மெஷர்மெண்ட், மேலே வந்து 2.25, அதே மாதிரி 2.25 மார்க் பண்ணிங்க. லென்த் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 13 இன்ச், டோட்டல் லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 13 இன்ச் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கலாம், ஏன்னா கீழே வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் ஆகிறனால கம்மி பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு டேப் அளவுக்கு இன்னொரு மார்க் பண்ணிக்கலாம். என்னது மண்டை, அது வந்து எக்ஸாக்ட் நம்ம நெக் லென்த்து நான் சென்டரில் மார்க் பண்ணது பார்த்திங்கன்னா அழகாக நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ட்ரேஸ் எடுக்கிற கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தியான ஃபேப்ரிக், லென்த்தியான டிசைனில் பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கிங் அந்த ட்ரேஸ் எடுக்க கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதனால் நீங்கள் டேரெக்டாக இது மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இடத்துல நீங்கள் அழகாக ஒரு லைனிங்கில் வந்து அயன் பண்ணிக்கணும். லைனிங்கில் அந்த கேன்வாஸ் பற்றி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு அழகாக ஒரு லைனிங்கில் நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கணும். ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. லைனிங்கில் அயன் பண்ணியாச்சு. லைனிங்கில் அயன் பண்ணிட்டு அடுத்து கீழே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேம் அந்த ப்ளவுஸ் கிளாத்லேயே பண்ணிக்கலாம். நமக்கு வந்து மோஸ்ட்டாக இந்த மாதிரி டிசைன்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ப்ளவுஸில் கிளாத் பத்தாது, நிச்சயமாக பத்தாது. நம்ம சாரீ கிளாத் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சாரீ கிளாத் இருக்குது பார்த்திங்களா, சாரீ கிளாத் ஓரளவுக்கு மேட்ச் ஆனிச்சுன்னா நம்ம நிச்சயமாக யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சில பேர் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்க, கொஞ்சம் உடம்பாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து இந்த சாரியில் ரொம்ப கட் பண்ணவும் முடியாது. ஸோ இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் நீங்கள் ஒரு டிசைனை வந்து க்ரியேட் பண்ணணும். லாஸ்ட்டாக ஒரு ப்ளவுஸ் கூட நான் ஸ்டிச் பண்ணேன். ஒரு பெரிய டிசைன் அது, பட் அது சாரிலேருந்து கிளாத் இருக்கணும். அவங்க கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்க, கொஞ்சம் நமக்கு சாரீ பத்தாது அப்படிங்கும்போது நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் நீங்கள் இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு நீங்கள் அந்த மாதிரி டிசைனை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஓகே, சவுண்ட் வருது. அடுத்து பைப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். பைப்பிங் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சு நல்லா க்ராஸில் இந்த மாதிரி பைப்பிங் வந்து நம்ம க்ராஸில் கட் பண்ணோம். இந்த பைப்பிங் சம்மந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு பைப்பிங் எந்த அளவுக்கு இதுக்கு எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா நம்ம உள்ள பைப்பிங் வரும், நெக் ஷேப் உள்ள பைப்பிங் வைப்போம், அவுட்லேயும் பைப்பிங் வைப்போம், ஸ்லீவுக்கு பைப்பிங் வரும், ஃப்ரண்ட் நெக் பைப்பிங் வரும். அதுக்கு நீங்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணி ஃபுல்லாக பைப்பிங் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு டிசைன் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டைம் தனித்தனியாக நீங்கள் வந்து ஃபேப்ரிக் கட் பண்ணி பைப்பிங் வைக்க முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டே அந்த பைப்பிங் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒவ்வொரு டைம் நம்ம வந்து ஒவ்வொரு டைம் நீங்கள் டிலே பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் ஒரு ப்ளவுஸ் டிசைன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நான்லாம் ஒரு டிசைன் மேக்ஸிமம் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே தான் நான் வந்து ஒரு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவேன். ஒரு சிம்பிள் டிசைனாக ஒரு 1 ஹவரில் முடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, பைப்பிங் நம்ம தையல் போட்டிருப்போம். அந்த தையல் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம வந்து அந்த கேன்வாஸுக்கு ஓரத்திலே தையல் போட்டிருப்போம். எக்ஸாக்டாக நீங்கள் நல்லா நோட் பண்ணி தான் புரிஞ்சுருக்கோம். புரியலாம், திரும்பி நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். அந்த தையல் போட்டிருப்போம் பாருங்கள், உள்ளே வெளியே கேன்வாஸினுடைய எட்ஜ்லேயே அழகாக நம்ம தையல் போட்டிருப்போம். அந்த தையல்லே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பைப்பிங் வரணும், சரிங்களா. பைப்பிங் வந்து அந்த தையல்லே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த நெக் ஷேப் வந்து எக்ஸாக்டாக கிடைக்கும். இந்த கார்னர், இந்த மாதிரி கார்னரில் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த பைப்பிங் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா ஷேப் நல்லா கிடைக்கும், இன்னுமே ஃபஸ்ட் கிளாஸ் கிடைக்கும். இது வந்து வேறு மிஷின் நான் பார்த்திங்கன்னா நான் 2 மிஷினில் நான் யூஸ் பண்ணுவேன். என்னோடய ஃபஸ்ட்டு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, என்ன மிஷின் வாங்கணும், கொஞ்சம் உங்களுடைய
ஒப்பீனியன் சொல்லுங்கள். நான் வந்து புதுசாக கடை வச்சுருக்கேன். கடைசியாக ஒரு சிஸ்டர் நம்மளுடைய ரொம்ப ஹோல்டுக்கு சப்ஸ்கிரைபர் அவங்க செல்வி ரமேஷ்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, பட் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம். ரொம்ப நாள் கேட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி நான் வந்து கடை வைக்கிறேங்கண்ணா அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ தான் அங்கே கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்களாமா. அவங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் நல்லா பெரிய அளவுக்கு ஜெயிக்கணும். அவங்களுக்கு வாழ்த்துக்கள். டெய்லரிங் ஷாப் போட்டிருக்காங்க. ஓகே, அவங்க எந்த ஊர் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது, பட் அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாள் நமக்கு எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. பேர் கூட செல்வி ரமேஷ்னு சொல்லிட்டு அவங்க பெரிய அளவுக்கு வெற்றி ஒரு வாழ்த்துக்கள். ஓகே, அந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டு இருப்பாங்க, என்ன மிஷின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மிஷின் பொறுத்த வரைக்கும் எல்லா மிஷின் நல்லா தான் இருக்குங்க. இப்போ நம்ம கடையில் பார்த்திங்கன்னா இப்போ இதோட கிட்டத்தட்ட ஒரு 11 மிஷின். இந்த 11 மிஷினில் பார்த்திங்கன்னா ஒரு 2 மிஷின் சின்ன மிஷின், ஒரு மிஷின் ஓவலாக் சின்ன மிஷின், இன்னொன்று ஓவலாக் பெரிய மிஷின், இதெல்லாம் சேர்த்து ஓட்டலாம். மொத்தம் நம்மகிட்ட 11 மிஷின் இருக்குது. இந்த 11 மிஷினில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து 50-50 பார்த்திங்கன்னா ஜாக் யூஸ் பண்ணுறோம். இப்போ இன்னொரு 50% வந்து ஜுக்கி யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, இது ரெண்டுமே நல்லாயிருக்கு. இது ரெண்டுமே நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. இன்னும் ஒரு சில பிராண்டெலாம் நான் யூஸ் பண்ணல, அதுவும் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க நிறைய பிராண்டுக்கு. பட் நான் எது யூஸ் பண்ணுறேனோ அதை நான் பற்றி பேச முடியும். நம்ம வேறு விஷயங்களை பற்றி நம்ம சொல்ல முடியாதில்ல. ஜாக் இப்போ வந்து ரீசெண்டாக இப்போ நான் எடுத்துக்கிற மிஷின் பார்த்திங்கன்னா ஜாக் A2Bன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. அது நல்லாவே இருக்குது, நிஜமாகவே நல்லா கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது, நல்லா இருக்குது. இது எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் மிஷினை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எடுங்க. நான் சொல்கிறேன் அப்படின்றக்காகலாம் நீங்கள் எடுக்க வேண்டாம். உங்களுக்கு பார்த்து மிஷின் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணிச்சுன்னா ஒன்று ஜாக் A2B எடுங்க, இல்லைனா ஜுக்கி எடுங்க. ஜுக்கி வந்து உங்களுக்கு நல்லா உழைப்பு நல்லாயிருக்கும். லாங் டர்மாக வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா உழைப்பு நல்லாயிருக்கும். ஜாக்கும் சேம் அதே தான், ரெண்டு ஈக்குவல் தான். பட் எனக்கு கொஞ்சம் அது அப்படி எனக்கு ஒரு ஃபீல் அந்த மாதிரி அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலு. என்ன அந்த மிஷின் சொல்கிறேன். அப்புறம் ஒரு சில பேர் சின்ன மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன மிஷின் சிங்கர் அது மாதிரி நிறைய மிஷின்லாம் இருக்குது. எனக்கு இப்போ டக்குன்னு வாயிலதுனால சிங்கர் சொன்னேன். மெரிட் சிங்கர் அந்த மாதிரி நிறைய மிஷின் இருக்குது. சின்ன மிஷின்லாம் நிறைய இருக்குது. 10,000 11 15,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது எனக்கு எக்ஸாக்டாக. அந்த மாதிரி மிஷின்லாம் இருக்குது. ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணுறவங்க அது நல்லா எக்ஸ்பர்ட் தைக்கிறாங்க. நமக்கு இதில் பெரிய மிஷினில் பவரில் எந்த அளவுக்கு நமக்கு ஈக்குவலாக ஃபினிஷிங் வருதோ சேம் ஈக்குவலாக அதுலேயும் ஃபினிஷிங் சூப்பராக வரும். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. சரிங்களா, ஆனால் ஒரு சில பேர் நான் இப்போ தான் கற்றுக்க போகிறேன், புதுசாக டைலரிங் கற்றுக்க போகிறேன், அதனால் சின்ன மிஷினை வாங்கி ட்ரை பண்ணிட்டு மாமா அப்போலாம் என்கிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க. ஆனால் பட் என்னோடய கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் மிஷின் ஓட்டினாலே உங்களுக்கு நீங்களே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு மிஷினை ஓட்டுறதில்ல. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மிஷின் வந்து அந்த சின்ன மிஷின் எடுக்க வேண்டாம், பவர் எடுங்க, பெரிய மிஷின் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6 மாதத்தில் நீங்கள் நல்லா பக்காவாக ஒரு டெய்லராக மாறிடுவீங்க. வரும்போது அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது, என்னடா அது நம்ம திரும்ப அந்த மிஷின் எடுக்கணுமா, அப்போ திரும்பி அது வேஸ்ட்டு. எனக்கு ஒரு மிஷின் அப்படி தான் சும்மா இருக்குது. ஆக்சுவலாக அது என்னென்னா பவர் சடவுன் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன், எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. நிறைய கரண்ட் போயிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்னடா இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மிஷின் எடுத்தேன். இப்போ வரைக்கும் சும்மாவே இருக்குது. புரியுதுங்களா, இது யூஸ் பண்ணவே இல்லை. அது மாதிரி நம்ம இதுக்கு தேவையில்லாமல் வாங்கிட்டு அப்புறம் நம்ம ஃபீல் பண்ணட்டே. அதனால் நீங்கள் ஒரு டெய்லரிங் பண்ணுறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க, டெய்லரிங் கற்றுக்கிறதே உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுவீங்க, நல்லா கடை வைக்க போகிறீங்க, ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க, வீட்டிலேருந்து தைக்க போகிறீங்க, எடுக்கிறீங்க ஒரு பெரிய மிஷின். ஏன்னா எதுக்கும் பெருசாக ஒன்று டிஃப்ரெண்ட், ஒரு மேக்ஸிமம் ஒரு 12,000 13,000 பெருசுக்கும் சின்னதுக்கும் வித்தியாசம் இருக்கும். சரிங்களா, அதனால் நீங்கள் அதை மட்டும் பார்த்துங்க. மிஷின் சம்மந்தம் ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சீக்கிரம் மீட் பண்ணலாம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.